சென்னை ரிப்பன் மாளிகை அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்ட பின் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தமிழரசி நம்மோடு இணைந்திருக்கிறார். தமிழரசி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டாங்க. யாரெல்லாம் இந்த ஆய்வுல பங்கெடுத்துக்கிட்டாங்க? என்னென்ன மாதிரியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மேயர் பிரியா, துணை மேயர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த ஆய்வின் போது சென்னையில் எந்த அளவிற்கு மழை பெய்திருக்கிறது, என்னென்ன நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட தகவல்களை கேட்டறிந்தார். அதே போல புகார்கள், எத்தனை புகார்கள் வந்திருக்கிறது, அதன் மீது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்களையும் அதிகாரிகள் உதயநிதி ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு விளக்கினர். இந்த ஆய்வை முடித்துக் கொண்டு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சென்னையில் உடனடியாக நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களில் உடனடியாக அதனை வெளியேற்றக்கூடிய பணிகளும் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இங்க ரிப்பன் மாளிகையில் ஆய்வை முடித்துக் கொண்டு அடுத்ததாக அவர் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக புரசிவாக்கம் தானா தெரு, ஜமலஸ் சாலை, வால்டாஸ் சாலை, பேசின் பிரிட்ஜ், ஓட்டேரி கால்வாய், பெரம்பூர், முல்லை நகர், மகாகவி பாரதியார் தெரு, மாதவரம், திருவொற்றியூர், வியாசர்பாடி, கொருங்கையூர், கொருக்குப்பேட்டை உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும், அதாவது வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை என பல்வேறு பகுதிகளுக்கும் அவர் சென்று தற்போது ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். ஸ்ரீராம், என்னென்ன மாதிரியான புகார்கள் அதிகமா வந்திருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்றாங்க? தமிழரசு, சென்னை பொறுத்தவரை இன்று மதியம் வரை சுமார் 200 இடங்களில் தண்ணீர் தேங்கியதாக, அதாவது சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு மையத்திற்கு மழைநீர் தேங்குதல், சாலைகளில் மரம் விழுதல் உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் பொதுமக்களிடமிருந்து வருகிறது. அதில் குறிப்பாக மழைநீர் தேக்கம் தொடர்பாக அதிக அளவிலான புகார்கள் பொதுமக்களிடமிருந்து சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு மையத்திற்கு வருகிறது. குறிப்பாக இன்று காலை 10 மணி அளவில் 134 இடங்களில் மழைநீர் தேங்கி இருப்பது தொடர்பான புகார்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கிறது. இதனை புகார்கள் வரக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் உடனடியாக மோட்டார் பம்புகள் மூலம் தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. தாழ்வான பகுதிகளில் அதிகமான மழைநீர் தேங்கக்கூடிய பட்சத்தில் அங்கிருக்கக்கூடிய மக்களை நிவாரண முகாம்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அழைத்து வந்து நிவாரண முகாம்களில் தங்க வைக்கின்றனர். எனவே மழைநீர் தேக்கம் தொடர்பான அதிகமான புகார்கள் இந்த கட்டுப்பாட்டு மையத்திற்கு வருகிறது. இதனை அடுத்தபடியாக அதாவது சாலைகளில் மரங்கள் சாய்வது போன்ற புகார்கள் மாநகராட்சி கட்டுப்பாட்டு மையத்திற்கு வருகிறது. ஸ்ரீராம், தமிழரசி, தொடர்ந்து துணை முதலமைச்சர் அளித்த அந்த பேட்டியை இப்பொழுது பார்க்கலாம். 12 இடங்கள்ல மழைநீர் வெளியேற்றப்பட்டுள்ளது, சரி செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள இடங்கள்ல போர்க்கால அடைப்பில் மழைநீரை ஆற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. மழைநீர் தேங்கும் இடங்கள்ல அதனை வெளியேற்றும் வகையில் 1700 மோட்டார் பம்புகள் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது, பயன்பாட்டில் இருக்கின்றது. அதேபோல் இன்று மதியம் 1 மணி முதல் மழையின் காரணமாக விழுந்த 27 மரங்கள் விழுந்திருக்கிறது. காற்றின் காரணமாக 27 மரங்களும் உடனடியாக அகற்றப்பட்டுள்ளன. அதற்காக ஹைட்ராலிக் மர அறுவை இயந்திரம், ஹைட்ராலிக் ஏணி என 500 எந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் உள்ள 22 சப்வே சுரங்கப்பாதைகளில் கணேசபுரம் சுரங்கப்பாதையில் ரயில்வே மேம்பால பணி காரணமாக தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள சுரங்கப்பாதைகளில் 6 சுரங்கப்பாதை இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. அது அங்கேயும் மோட்டார் பம்ப் வச்சு அங்கே இருக்கிற தண்ணியையும் எடுக்கிறதுக்கான பணிகள் முழு வீச்சு நடந்து கொண்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக 329 இடங்களில் நிவாரண மையங்கள், உணவு, சுகாதார வசதி, குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளன. நிவாரண மையங்களுக்கு உணவு வழங்க 120 சமையல் கூடங்கள் தயார் நிலையில் உள்ளது. இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து 193 பீப்பிள் நபர்கள் அழைத்து வரப்பட்டு 8 நிவாரண மையங்களில் அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்று காலை உணவு 8500 பேருக்கும், மதிய உணவு 2,23,700 பேருக்கும் என மொத்தம் 2,32,200 பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் அவருடைய உத்தரவின்படி சென்னையில் உள்ள 386 அம்மா உணவகங்களில் இன்று இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் மீட்டு நிவாரண மையங்கள் தங்க வைப்பதற்கு 103 படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது.
பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலர்கள், பொறியாளர்கள், பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 22,000 பேர் மழை வெள்ள மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றாங்க, பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மழை வெள்ள களப்பணியில் ஈடுபட தன்னார்வலர்களும் NGOs தன்னார்வலும் ஆர்வத்துடன் முன்வந்து அவர்கள் தகவலை மாநகராட்சியுடன் பகிர்ந்திருக்கிறாங்க. கழிவுநீர் மற்றும் பாதாள சாக்கடை அடைப்பு உள்ளிட்டவை சரி செய்யும் பணியில சென்னை குடிநீர் வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாதாள சாக்கடைகளில் அடைப்புகளை சீர் செய்வதற்கு 524 ஜெட்ராடிங் மற்றும் டீசல்டிங் இயந்திரங்கள் மெஷின்ஸ் எல்லாம் பயன்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் தலைமையில் IAS அதிகாரிகள் தலைமையிலான குழுக்கள் மீட்பு பணியில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது தவிர மாநகராட்சி பகுதியில் மண்டல அளவில் கண்காணிப்பு அலுவலர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்கள பணியாளர்கள் மட்டுமின்றி கழக செயல் வீரர்கள் களத்தில் பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான நம்முடைய அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை பணிகள் காரணமாக பெருமளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. புயல் இன்னும் கரையை கடக்காத நிலையில் இன்னைக்கு நள்ளிரவு தான் புயல் கரையை கடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எந்த விதமான சூழலையும் எதிர்கொள்ள நம்முடைய அரசு தயாரான நிலையில் உள்ளது. ஆகையால் பொதுமக்கள் அச்சமும் பதட்டமும் அடைய தேவையே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கின்ற வகையில் அரசு முழுமையாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது. இந்த நேரத்தில் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்து பாதுகாப்போடு வீட்டில் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பெங்கல் புயலை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசுக்கு எடுத்த ஒரு நடவடிக்கைகளுக்கு அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த காலங்களில் இயற்கை சீற்றங்களின் பொழுது ஒற்றுமையுடன் செயல்பட்டு மீண்டு வந்திருக்கின்றோம். அதேபோல் இப்பொழுதும் ஒற்றுமையோடு செயல்படுவோம், மீண்டு வருவோம். பொறுப்போடும் விழிப்புணர்வோடும் செயல்பட்டு இந்த இடையூறையும் வென்றிடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சில இடங்கள்ல அது அகற்றப்படுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? ஏன்னா கேட்க எல்லா இடத்துலயும் இடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மேல வந்து தண்ணி நிற்குது. அது காலையில ஒரு 3 மணி நேரம் தொடர்ச்சியா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நின்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஆயிடும். அந்த எல்லா நீங்க சொல்ற எல்லா இடத்துலயுமே பம்புகள் வச்சு அந்த மழை நீரை எடுக்கிறதுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மழை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணி. கடந்த முறை தியாகராயநகர், கோடம்பக்கம் இந்த பகுதியிலாம் அதாவது போன மாசம் மழையில தண்ணி பெஞ்சிச்சு. இந்த தடவை மழை பெஞ்சா தேங்காத அளவுக்கு என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை? எல்லா இடத்துலையும் தேவையான நடவடிக்கை எடுத்திருக்கோங்க. எல்லா இடத்துலையும் நம்ம ஒர்க் நடந்திருக்கு. கார்பரேஷன் சார்பாக எல்லா இடத்துலையும் வந்து கெனால்ஸில் டீசல்டிங் ஒர்க்கு, ஆயத்தமரை அகற்ற வேலை எல்லாமே நடந்திருக்கு. அதனால தான் இந்த முறை இவ்வளோ மழை அதிகமாக பெஞ்சாலும் பாதிப்பு கொஞ்சம் கம்மியான அளவில் இருக்குது. இந்த சில இடங்கள் மழை தேங்கி தண்ணி நிற்குது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் ட்ரெயின் ஆகிடும். தேசிய பேரிடர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக துணை முதல்வர் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தமிழரசி வழங்கினார். நன்றி தமிழரசி விவரங்களுக்கு.